உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ராப்பகலாய் துதிக்கப்படும் தேவனவர். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுது கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். 12 அதிகாரங்கள் முடித்து 13வது அதிகாரத்துக்கு நாம் போகிறோம். தேவையான இடத்துல விளக்கங்களை சொல்லி மற்றபடி நாம் தெரிந்திருக்கிற அந்த காரியங்களை குறித்து நாம் அதை வாசித்து விட்டு போகிறேன். அது ஒரு முறை கேட்கிறதே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றபடி சில விளக்கங்கள் தேவையான இடத்துல நான் அதை சொல்லுகிறேன். கவனியுங்கள். சீக்கிரமாக இந்த நீதிமொழி புஸ்தகத்தை முடிப்போமாக. ஞானமுள்ள மகன், நீதிமொழிகள் 13. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். ஞானமுள்ள யார்? தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு இருக்கிற மனுஷன்தான் ஞானமுள்ளவன். வேறு யார் இருக்க முடியும்? தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் தன் நன்மையை புசிப்பான். துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். வாயின் வார்த்தைகளை பற்றி சொல்லியிருக்கிறது. இங்கே பாருங்க, நாம் தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தில் இருக்கிறோம். அவர் எப்படி கிரியை செய்கிறாரோ அதுபோல் கிரியை செய்யக்கூடிய அந்த திறமை நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கம் எப்படியோ அதுபோல் சிங்கக்குட்டி அதுபோல் இருக்கிறது. அதுபோல் நீங்களும் நானும் தேவன் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல் செயல்பட நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவர் வாயால் பேசி வெளிச்சம் உண்டா கடவுது என்றார். அந்த 6 நாள் சிருஷ்டிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பேசினது. இன்றைக்கு நாம் பேசுகிறது உண்டாகும் என்று, ஏன்னா அவர் சாயல் அவருடைய ரூபம். மறுபடியும் ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாக வேறு இருக்கிறோம்.
ஒன்று புரியணும், நீங்கள் நன்மையை பேசினா நன்மை உண்டாகும், தீமையை பேசினா தீமை உண்டாகும். எடுத்துக்காட்டாக இயேசுநாதர் ஒரு மரத்தை சபிச்சிட்டாரு, இனிமேல் ஒருவனும் உன்னிடத்துல கனி புசியாது இருப்பானாகன்னு. அந்த மரம் அன்றைக்கி பட்டு போச்சுங்க. இவர் என்ன சொன்னார்? அது காஞ்சு போகிறதுக்கு வேறு எதுவும் செஞ்சாரா? இல்லை. அவர் இனி ஒருவனும் உன்னிடத்துல கனி புசியாது இருப்பானாக அப்படி சொன்னார். மரம் பட்டு போச்சு. அந்த மரத்தை சபிச்சார், அது சபிக்கப்பட்டு போச்சு. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எவனாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி, எவனாவது தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அவன் சொன்னபடி ஆகுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் பேசுகிறபடி காரியங்கள் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது. ஆதலால் இனி சரியாக பேச தீர்மானிப்போமாக. அதனால தான் இந்த வசனம் இப்படி சொல்லுது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். ஏன்னா அவன் அப்படி பேசுகிறான். தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். அவசரப்பட்டு யார் தப்பு தாண்டா பேசினா அப்புறம் கலக்கம் வரத்தானே செய்யும். ஏன்னா சூழ்நிலை அப்படி வந்துடும். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். சோம்பேறியும் ஜாக்கிரதையாக இருக்கிறவனும். ஓகே, இது நமக்கு தெரியும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லச்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சாலமோன் இந்த வசனத்தை எழுதினான். நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். அதாவது சாலமோன் இந்த வார்த்தைகளை சொல்லணுமானா அவனுடைய ஆப்சர்வேஷன்ஸ், அவன் இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தபோது அவன் என்ன பார்த்துருக்கிறான்? உத்தம மார்க்கத்தானை, நீதி உத்தமமான மார்க்கத்தானே. எதுங்க உத்தம மார்க்கம்? அங்கே இஸ்ரவேல் தேசத்தாரை பொறுத்த வரைக்கும் அவங்க பல இடங்களில் மேடைகளை கட்டி அங்கே பாகால்களுக்கு பலியிட்டாங்க, அந்த வழியை பின்பற்றினாங்கன்னு போட்டிருக்கு. எலியாவே கர்மேல் பருவத்தில் ஜனங்களை கூட்டி சேர்த்தப்ப கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்றுங்கன்னா ஒருத்தர் ஒன்றும் பேசலை. அவங்களுக்கு எது உத்தம மார்க்கம்னு தெரியலை. இப்போ சாலமோன் இந்த காரியங்களெல்லாம் வாழ்க்கையில் கவனித்து பார்த்து கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான். என்னது? நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். அந்த நீதியை அவனை காப்பாற்றிடுமா. வேறு யாரும் போய் காப்பாற்றுனாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. அவனுடைய நீதி அந்த உத்தம மார்க்கத்தான. யார் உத்தம மார்க்கத்தான்? கர்த்தரை பின்பற்ற ஆளுதான். அவனை தற்காக்கும். ஆனால் துன்மார்க்கமோ, அதை தேவனை விட்டு வேறு வழியில், பொல்லாத வழியில் போகிறவங்க, பாவியை கவிழ்த்து போடும். துன்மார்க்கம் அவன் கெட்ட வழியில் போகிறவன், அவனுடைய பாவங்களே அவனை கவுத்துரும். இவனுடைய நீதி இவனை தற்காக்கும். ஆனால் துன்மார்க்கனுடைய பாவம், அவன் செஞ்ச பாவம்தான், அவனை கவிழ்த்து போட்டுருங்கிறாரு. ஒன்றுமில்லாது இருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருந்தும் தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. இதை நம்ம பார்க்குறோம்ல, நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக இருப்பாங்க, ஆனால் பேசுகிற பெருமைக்கு அளவே இருக்காது. ஆச்சரியங்க. ஆனால் அதே சமயத்தில் பெரிய ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிடுவாங்க. எல்லா மனுஷரோட கூட மற்ற மனுஷரோட பழகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இருக்கும். மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. எப்பா எல்லாம் இருந்து என்னடா செய்கிறது? இதெல்லாம் அதாவது ஆபத்து காலத்தில், அதாவது நியாய தீர்ப்பு காலத்தில் இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, இதை எதையும் பரலோகத்துக்கெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படி சொல்லி, இதில் ஒன்றும் இல்லை, கர்த்தர் தான் என்னைய
தாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி எல்லா செல்வம் இருந்து தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். ஆபத்து காலத்தில் ஏதோ ஒரு காப்பாற்றுறதுக்கு இந்த ஐஸ்வர்யம் உதவும். ஆனால் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாது இருக்கிறான். ஐஸ்வர்யவனை காப்பாற்றுறதுக்கு பணம் வேணுங்க. ஆனால் தரித்திரன் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒன்றுமே வேண்டாம். தரித்திரன் அவனை போய் அவனாவது மிரட்டு வாங்கி இப்படி அப்படின்னு சொல்லுவேன், என்கிட்ட என்ன இருக்குது, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு என்ன மிரட்டிக்கிட்டே கிடப்போ அப்படின்ட்டு அதை கேளாது இருக்கிறான். அப்படி போட்டு எழுதியிருக்கு. அப்படி தான் சாலமோன் இதெல்லாம் கவனிச்சிருக்கான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். நீதிமானின் வெளிச்சம் அவன் செய்யக்கூடிய நன்மைகள் மக்களை சந்தோஷிப்பிக்கும். துன்மார்க்கரின் தீபமும் அணைந்து போகும். அவன் வெளிச்சம் போடுறது கூட துன்மார்க்கமாக நடக்கிறதுக்கு தான், அங்கேயா இன்னும் கொள்ளையடிக்கிறதுக்கு தான். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவரிடத்தில் ஞானம் உண்டு. அகந்தை, எனக்கு இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி அகந்தையினாலே வாது பிறக்கும். மற்றவர்களோட எப்பவும் வழக்காடிக்கிட்டு இருப்பான். வஞ்சனையால் தேடிய பொருள் குறைந்து போகும், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். வஞ்சனையாய் சேர்க்கிறவன் திடீர்னு நிறைய அங்கங்கே கொள்ளையடிச்சு கொண்டு வந்து சேர்த்துருவான். ஆனால் அது குறைஞ்சிருமா, எந்த வேகத்தில் வந்துச்சோ அந்த வேகத்தில் போயிடுமா. ஏன்னா அந்த பொருளுக்கு அவன் கொடுக்கக்கூடிய மதிப்பு அவ்வளவுதான். ஆனால் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ ஒருவேளை கொஞ்சம்தான் சம்பளம் இருக்கலாம், ஆனால் அதை வச்சு குடும்பத்தை நடத்தி அதில் ஒரு ரூபா மிச்சம் வச்சு, ஏன்னா அது அந்த பணத்தோடைய மதிப்பு அவனுக்கு தெரியுது. எல்லாத்துலேயும் கவனமாக வீண் செலவு இல்லாமல் தேவையான காரியங்களுக்கு மட்டும் செலவு பண்ணி, லக்ஸுரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸு, நகை நட்டு போடுறது, மற்ற அவங்களுக்கு அது அத்தியாவசியம் இல்லை, ஆனால் அதெல்லாம் வேணும்னு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அந்த அத்தியாவசியம் இல்லாத காரியங்கள் அது அதுக்காக பணம் செலவு பண்ணுறதெல்லாம் கடைசியில் வீணாக போயிடுதுன்னு பார்க்குறோம். வஞ்சனையாய் தேடிய பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவன் அந்த பணத்தோடைய மதிப்பு தெரியும். அதனால் எதுக்கு செலவு பண்ணலாம், எதுக்கு செலவு பண்ண வேண்டாம், எப்படி பத்திரம் பண்ணணும் எல்லாம் அவனுக்கு தெரியும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். இதுக்காக காத்திருக்கேங்க. சிலர் பொண்ணு கிடைக்கலன்னுவாங்க, சிலர் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு காத்திருந்து இருதயம் இழைத்து போகிறது. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். எவ்வளவு திருப்தி, சந்தோஷம். ரொம்ப காலம் காத்திருந்தேங்க, நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நடந்துச்சுங்கிறப்ப எவ்வளவு சந்தோஷம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான். பைபிள் கர்த்தருடைய வார்த்தை. இதை அவமதிக்கிறவன் நாசமடைவான். யார் அது? அவன் தேவனையே அசட்டை பண்ணுகிறான், அவமதிக்கிறான்னு ஆயிரும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், ஒளிஞ்சிருவானாங்க. ஏன்னா இவன் யாரை பேசுகிறான், யாருடைய வார்த்தையை இவன் குறை பேசுகிறான், அவமதிக்கிறான். அது கர்த்தரே அவமதிக்கிற மாதிரி. அதனால் முடிவு ஒரு நாளில் வருது பாருங்க, அது ரொம்ப பயங்கரமாகிடுது. திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். கற்பனைக்குன்னா கர்த்தருடைய கற்பனைகளுக்கு எப்படி வாழணும்னு அநேக காரியங்கள் 10 கற்பனைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது அன்பின் பின்னணியிலே வருகிறது. அன்பு இருந்தால் இதெல்லாம் செஞ்சிருவான், அன்பு இல்லாதவன் இதெல்லாம் செய்ய முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படி அன்பின் கற்பனைக்கு இசைந்து போகும்போது இந்த 10 கற்பனையும் சேர்த்து ஈஸியாக நிறைவேற்றிட்டு போகிறான். கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்கள் யார்? தேவனோட ஐக்கியம் இருக்கிறவர்கள். இவர்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அவங்க பேசினா அதை கேட்குறவங்களுக்கு ஜீவன் உண்டாயிரும். அங்கே ஜீவன் ஊற்றெடுத்துரும். அங்கே ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஜீவன், அவங்க இருதயத்திலிருந்து ஜீவன் வந்து விடுகிறது. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணின்னா நரகத்தை பாருங்கள்.
அப்புறம் இந்த பூமியிலே அழிவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான பொல்லாத காரியங்களிலிருந்து நீங்கள் தப்புவீர்கள் என்று சொல்லுகிறது. நற்புத்தி தயையை உண்டாக்கும். நல்ல புத்தி இருந்தால் மனுஷர் மேலே தயை, இரக்கம் அதெல்லாம் உண்டாகும். நமக்கு நற்புத்தி இருந்தால் ஜனங்கள்கிட்ட நமக்கும் தயை கிடைக்கும். ஆனால் வழியோ கரடு முரடானது. துரோகிகள், யார் துரோகின்னு சொல்லியிருக்கேன். சில ஆட்கள்கிட்ட நன்மையை அனுபவிச்சுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு விரோதமாகவே என்னத்தையோ செய்வான். அவன் தான் துரோகி. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். விவேகின்னா ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிற விவரங்களை வைத்து தேவனுக்கேற்ற விதத்தில் தங்களுக்கு நன்மையாக எது இருக்கும் என்று யோசித்து விவேகமாய் செயல்படுகிறது. மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். மூடன் யார்? தேவனற்ற, தேவனை அறியாத, ஒன்றும் தெரியாத அவன் தன்னுடைய மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான். இந்த துரோகத்தை பற்றி சொன்னோம். அவன் தீதிலே விழுவான். உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். ஸ்தானாபதி யார்? ஒரு காரியத்தை நீ நாட்டை போய் பார்த்து பேசி சொல்லிட்டு வான்னு சொல்லி அனுப்புறது. அப்படி அனுப்பப்படுகிற ஆள் தான் ஸ்தானாபதி. இந்த மனுஷனுடைய ஸ்தானாபதியாக, ரெப்ரசன்டேட்டிவாக அவன் போகிறான். அப்படி உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. அவன் போய் ஏதாவது செஞ்சான்னா அங்கே நம்முடைய சரீரத்துக்கு வியாதி நீங்கிற மாதிரி மருந்து போல் அவன் செய்வான். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். புத்திமதிகளை தள்ளுகிறவன், சிறு பிள்ளையாக இருக்கும்போது அப்பா அம்மா புத்தி சொல்கிறாங்க, அப்புறம் ஸ்கூலில் புத்தி சொல்கிறாங்க, அப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் புத்தி சொல்கிறாங்க. ஆனால் அதை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு. இதை பாருங்கள், தீமையை விட்டு விலகிறது மூடருக்கு. மூடர் யார்? தேவனற்ற ஆட்கள், ஒன்றும் விவரம் இல்லாத ஆளுங்க. அவங்களுக்கு தீமையை விட்டு விலகிறதுனால அது அருவருப்புன்றான். அது அவ்வளோ. இந்த சாலமோன் எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப்? யார்? ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன், அவனுக்கு ஞானம் வந்துடும். மூடருக்கு தோழனோ இவனும் மூடன் ஆயிடுவான், கடைசியில் நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும். ஏன்னா செஞ்ச பாவம் அவனுக்கு திரும்ப பிடிக்கும்ல. பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு நன்மை, இவங்க செய்கிற காரியங்களுக்கான நன்மை திரும்ப வருகிறது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். இது கவனிக்க ரொம்ப முக்கியமானது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அவன் நல்ல மனுஷங்க. அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு வாசல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு போனேன் அப்படி சொல்லுவாங்க. அவன் நல்ல மனுஷன். அவன் பிள்ளைகளோட காரியங்கள்லாம் நல்ல விதமாக செஞ்சு நிறைவேற்றினாங்க. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பிள்ளைகளுக்கு கூட ஏதோ சம்பாத்தியம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். பாவியின் ஆஸ்தி இவன்கிட்ட இருக்காதான், நீதிமான் பக்கம் எங்கிட்ட போயிருமா. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. இதில் ஒரு விசேஷத்தை பார்த்தீங்களா? ஏழைகளின் வயல். அவங்க ஏழை, அவ்வளவுதாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள போஷிக்க விரும்புகிறார். அதனால் அவங்களுடைய வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பாருங்கள், பிள்ளையின் நெஞ்சில் மதியினை ஒட்டியிருக்கோம், அதை கையில் இருக்க பிரம்பு அகற்றம்னு போட்டிருக்கு. அது சிறு பிள்ளையாக இருக்குதே, ஒன்றும் விவரம் தெரியாதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த
அந்த மதியினம் இருக்கே, அது பயங்கர மோசம்ங்க. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், கையில் இருக்க பிரம்பு அந்த மதியினத்தை அகற்றும் அப்படி போட்டிருக்கு. அதனால தான் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அதை கெட்டுப்போக விட்டுறானா. பிரம்பை கையாடாதவன் தன் மகன் கெட்டுப்போக விட்டுறானா அப்படின்னா என்ன அர்த்தம்? பகைக்கிறான்னு அர்த்தம். அவன் மேல் அன்பாக இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அவன் தப்பு தண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவன்கிட்ட அன்பாக இருந்து அவன் செய்யறதெல்லாம் ஒத்துக்கிறது. அப்படி புத்தி இருக்கிற தகப்பன் ஏற்கனவே அவனை தண்டிச்சிட்டான், இன்னமும் தொடர்ந்து தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். இது அதாவது ஆரம்பத்தில் சொல்லலை, ஆனால் நீதிமான்கள் ஆரம்ப கட்டங்களில் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி அவங்க திருப்தியாக புசிப்பாங்க. ஆனால் துன்மார்க்கருடைய வயிறோ பிற்காலங்களில் அவங்க பசித்திருக்கக்கூடிய நிலைமை வந்து விடுகிறது. ஆதலால் அருமையானவர்களே, இந்த சங்கீதம், இந்த நீதிமொழிகள் 13 இதில் 1-2 வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன், வாயின் பல நாள் திருப்தி ஆகிறதை பற்றி. அடுத்து இங்கே திருவசனத்தை அவமதிக்கிறவன் எப்படி நாசமடைகிறான் என்று. அடுத்து நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று. ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் என்று. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இதை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டியவைகள். ஆதலால் இதை கேட்டு மனதிலே வைத்து கொள்வோம், சத்தியத்திலே முன்னேறுவோமாக. நீதிமொழிகள் 14:9 முதல் பார்க்கலாம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்கோ தயை உண்டு. இந்த மூடர் பாஞ்சஞ்சா பெண்ண என்று சொல்லி பாவ காரியங்களை பற்றி பரியாசமாய் பேசி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, மூடன்னா தேவனை அறிகிற அறிவு இல்லை. அவன் தன்னுடைய மூடத்தனத்திலே பேதமையிலே அவன் நடந்து அவர்கள் பொல்லாங்கான வழியிலே போய் கெட்டு போகிறார்கள். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் சில ரொம்ப துக்கமான காரியங்களில் போகிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் அதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வீட்டில் பெரிய அசம்பாவிதங்கள், மோசமான காரியங்கள், மரணங்கள் நேரிட்டிருக்கலாம். ஆனால் இந்த உலகம் அது பாட்டுக்கு அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், அதில் ஒரு மாற்றமும் வராது. அவரவருக்குத்தான் அவங்களுடைய துக்கங்கள். அதே போல் ஒரு தனி மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியனும் உடந்தையாகான். அப்படிங்களா, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனாலும் இவர் இந்த மனுஷனுடைய சந்தோஷத்துக்கு அவன் உடந்தையாகவும் மாட்டான். இவனுடைய துக்கத்தை மற்றவன் அனுபவிக்கவும் முடியாது. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். பாருங்க, துன்மார்க்கனுடைய வீடு, செம்மையானவன், கான்ட்ராஸ்ட்டை பாருங்க. இவன் வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். மனுஷனுக்கு நன்மையாய் செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இந்த தேவனற்ற ஆட்கள் இது நல்லது அது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, இது செம்மையானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள். இது விசுவாசிகள் மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும். விசுவாசிகளுக்கு தான் தெரியும், இவங்கெல்லாம் இதை செம்மையானதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் முடிவோ மரண வழிகள். நகைப்புலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். நம்ம பிரசங்கி எடுத்து வாசிங்க, அங்கே நான் எல்லாத்தையும் அனுபவித்தேங்க, எல்லா சந்தோஷங்களையும் அனுபவித்தேன், இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டான்னு நான் சொல்லலை, எல்லாத்தையும் அனுபவித்தேன். கடைசியில் என்ன சொல்லிட்டான்? எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டான்.
அது பாருங்கள், நகைப்புள்ள மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். யாக்கோபு எடுத்துக்கங்க, என்னுடைய வாழ்நாள் கூறினதும் கொஞ்சமும் மிகவும் சஞ்சலமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டான். தான் வாழ்நாள் கொஞ்சமும் சஞ்சலமும்னு யாக்கோபு எங்கே போய் சொன்னான்னு நினைக்கிறீங்க? பார்வோன்கிட்ட. அதாவது யாக்கோபு ஏறக்குறை தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டான். அவன் ஏசாவை ஏமாத்தினது, தன்னுடைய தகப்பனை ஏமாத்தினது, அங்கே போய் லாபான்ட்ட இந்த பொண்ணு வேணும்னு கேட்டு அதுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன்னு சொல்லி கடைசிக்கு அவன்கிட்ட ஏமாந்து இன்னொரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சது. அவன் சொல்கிறான், நான் பனியிலும் வெயில்லையும் மழையிலும் நான் நனைஞ்சு எல்லா காரியங்களையும் உண்மையாக செஞ்சுருக்கேன்னு லாபான்கிட்ட பேசுகிறான். அதாவது அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். தான் விரும்பின பொண்ணுக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வந்து விட்டுட்டான் அவன். அது பாருங்கள், சஞ்சலமும் மிக கொஞ்சமும்னு சொல்கிறான் பாருங்க. அங்கே உத்தமமான வழியில் நடக்கிறவர்களுக்கு இப்படி இருக்காது. அதே சமயத்தில் நீங்கள் ஈசாக்கு எடுத்துக்கங்க, அவனுக்கு கிடைத்த மனைவி, அந்த குடும்பம், அவன் சமாதானமாக வாழ்ந்திருந்தான், ஒரு குறையுமின்றி இருந்தான். பஞ்சம் வந்த காலத்தோட கர்த்தர் சொன்னார், நீங்கள் இரு, நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னார். அவன் விதைச்சானா 100 மடங்கு அறுத்தான்னு போட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், இந்த ஈசாக்கையும் இந்த யாக்கோபையும் கூட நினச்சி பாருங்கள். இவங்க தங்களுடைய வழிகளில் சரியாக இல்லாமல் போனதுனால பின்னாடி அவங்களுக்கு சஞ்சலம் வருகிறது. நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். எதோ இப்படி கஷ்டப்பட்டு இல்லாட்டி இப்படி ஏமாற்றி இதெல்லாம் பிடுங்கிட்டேன், சந்தோஷந்தேன், ஆனால் முடிவில் சஞ்சலம். யாக்கோபு தன்னுடைய அந்திய காலத்தில் ரொம்பவும் சஞ்சலத்தோட சொல்கிறான், என்னுடைய நரைமயிரை வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ண பார்க்குறீங்க அப்படி சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்த பாவங்களுக்கெல்லாம் ரொம்ப அனுபவித்து வேதனைப்பட்டு கடைசிக்கு என் மகன் இன்னொருத்தனே இழக்கணுமா, அப்போன்னா என்னை நீங்கள் சஞ்சலத்தோட வியாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீங்க என்னுடைய நரைமயிரை அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவனுடைய மனநிலையை யோசித்து பாருங்கள். சும்மா சொன்னால் மட்டும் இல்லை, அவனுடைய மனநிலையை, அவன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கான் எல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடி நகைப்பாக சந்தோஷமாக கெட்டிக்காரத்தனமாக வாழ்ந்ததெல்லாம் பிற்காலங்களிலே துக்கமும் சஞ்சலமும் அது தவிப்புமாக வியாகுலமாக வியாகுல மேரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எவ்வளவு அவங்க வியாகுலப்பட்டாங்கன்னு இவங்க யோசித்து பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவ மரண வழிகள். இந்த ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அநேக காரியங்கள் செம்மையாக தெரியும், அதில் போய் நம்ம மாட்டக்கூடாது. அவர்கள் ஏமாற்றுகிற, அவர்கள் வஞ்சகமாய் நடக்கிற, அவர்கள் பொய் பேசுகிற, அதெல்லாம் பார்க்க சந்தோஷமாக தெரியும், ஆனால் முடிவு சஞ்சலம். அதாவது நான் சொல்கிறேன், நாம் இந்த பூமியில் செய்கிற எல்லா பாவங்களுக்கும் இங்கே பூமியிலே அனுபவிக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவங்க நாம் செய்கிற பாவங்களுக்கு இங்கேயே அனுபவிக்கணும். உத்தரிக்கிற ஸ்தலம் இங்கே தான். அதனால் இதை பற்றி கவனமாக இருக்கணும். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழியிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பின்மாற்றத்தில் போகிறாங்க பாருங்கள், அவங்க அப்புறம் அவங்ககிட்ட பேசுனா ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க செய்கிறதான் ரைட்டும்பாங்க. அந்த பொல்லாத தவறான வழியில் போகிறது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான். நீங்கள் பேதையா எதை வேணாலும் நம்புவீங்களா? ஆனால் கர்த்தர் உங்களை விவேகியாக இருக்க சொல்கிறாரு. கர்த்தர் அநேக காரியங்களை சொல்கிறாரு, எப்படி நடக்கணும்னு சொல்கிறாரு. அதில் நாம் சரியாக இருக்கிறதே நமக்கு நல்லது. கர்த்தருடைய வழியிலே செவ்வையாய் நடப்போமாக, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.